ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹை ப்ரோ, திஸ் இஸ் நன்மொழி. ஸோ இன்றைக்கி நாம் முல்க்ராஜ் ஆனந்த் எழுதின கூலி அப்படின்ற நாவலுடைய சம்மரி தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் டைவ் இன். முல்க்ராஜ் ஆனந்த் 1905 2004 வரையும் வாழ்ந்திருக்காரு. ஸோ இவர் வந்துட்டு ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஆங்கிலோ இந்தியன் ஃபிக்ஷன் ரைட்டர், ஒன் ஆஃப் த பயனியர்ஸ்னு கூட சொல்லலாம். ஸோ 3 தலைங்க தான் வந்துட்டு ஆங்கிலோ இந்தியன் ஃபிக்ஷனுக்கு வந்து பயனியர்ஸாக இருந்திருக்காங்க. யார் யார் அப்படின்னா ஆர்கே நாராயண், ராஜாராவ், அதுக்கப்புறம் முல்க்ராஜ் ஆனந்த். ஸோ முல்க்ராஜ் ஆனந்தோடைய ஃபேமஸான நாவல்ஸில் என்னென்ன அப்படின்னா 4 நாவல் இருக்குது. ஃபஸ்ட்டு நாவல் வந்துட்டு அன்டச்சபிள் 1935 வந்து பப்ளிஷ் ஆனது. ஸோ அவர் வந்துட்டு ஆஸ் அ நாவலிஸ்ட்டை பப்ளிஷ் பண்ணது ஃபஸ்ட்டு நாவலே வந்துட்டு அன்டச்சபிள் தான். 1935 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த டேட் அந்த நாவல் பேர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செகண்ட் நாவல் வந்துட்டு கூலி பை 1936 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த நாவலோடைய பப்ளிகேஷன் டேட் எப்போனா 1936. ஸோ இது இல்லாமல் 2 Leaves and a Bud அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான நாவல், நம்ம முல்க்ராஜ் ஆனந்த் எழுதுனது. அதுக்கப்புறம் இவர் எழுதின லாஸ்ட் நாவல் என்ன அப்படின்னா த ரோட். இது எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1961 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ முல்க்ராஜ் ஆனந்த் வந்து என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவருடைய நாவல்ஸில் நிறைய பஞ்சாபி அண்ட் ஹிந்துஸ்தானி இடியம்ஸையும் வந்துட்டு அவர் வந்து யூஸ் பண்ணுவார். ஏன் வந்துட்டு அவர் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட முல்க்ராஜ் ஆனந்தோட நாவல்ஸ் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், நிறைய சோஷியல் இஷ்யூஸை வந்து பேசியிருப்பார். முக்கியமாக வந்துட்டு எப்படி வந்துட்டு லேபரர்ஸ் வந்துட்டு ஃபேக்ட்ரியில் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு சொல்லியிருப்பார். ஸோ இந்த கூலி அப்படின்ற நாவலும் வந்துட்டு லேபர்ஸ்க்கு வந்துட்டு எவ்வளோ கஷ்டங்கள் வந்துட்டு ஃபேக்ட்ரிஸில் வந்து இழைக்கப்படுது அப்படிங்கிறதையும், ஸோ நம்பர் ஆஃப் சோஷியல் இஷ்யூஸையும் வந்து எடுத்து பேசியிருப்பார். முக்கியமாக வந்து இந்தியன் கேஸ்ட் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்துட்டு காலனைஸ்டு இந்தியாவில் இந்தியன் பீப்புள்ஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பிரிட்டிஷ் ரூல் ஆனங்கிற எல்லா சோஷியல் இஷ்யூஸையும் வந்துட்டு சார்ல்ஸ் டிக்கன்ஸ் மாதிரி எடுத்து பேசுவார். ஸோ அதனால தான் வந்துட்டு அவர் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஆஃப் இந்தியான்னு கூப்பிட்றாங்க. அதுவும் இல்லாமல் பஞ்சாபி அண்ட் ஹிந்துஸ்தானி இடியம்ஸை வந்துட்டு அவருடைய நாவல்ஸில் வந்து நம்மளால் நிறையா பார்க்க முடியும். ஸோ இவர் வந்துட்டு சாகித்ய அகாடமி அவார்டு வந்து 1971 வந்து வாங்கியிருக்காரு. அது இல்லாமல் அவருக்கு வந்து பத்மபூஷன் அப்படின்ற அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சாகித்ய அகாடமி அவார்டு 1971 வாங்கியிருக்காரு. எந்த நாவலுக்காக வேண்டி சாகித்ய அகாடமி வாங்கினார் அப்படின்னா மார்னிங் ஃபேஸ் அப்படின்ற ஒரு நாவலுக்காக வேண்டி வாங்கியிருக்காரு. ஸோ இந்த நாவல் மார்னிங் ஃபேஸ் வந்து எப்போ பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா 1968 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. நான் இம்பார்ட்டண்ட்டாக 4 நாவல் சொன்னேன்ல, அது இல்லாமல் நம்ம முல்க்ராஜ் ஆனந்த் வந்து கிட்டத்தட்ட 15 நாவலுக்கு மேலே வந்து எழுதியிருக்காரு. ஸோ எல்லா நாவலோடைய டைட்டில்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இவர் வந்துட்டு ஒரு ஓன் மேகசின் வச்சு நடத்தியிருக்காரு. அந்த மேகசின் பேர் என்ன அப்படின்னா மார்க் அப்படிங்கிறது அந்த மேகசினோட பேர். ஸோ இந்த கூலி அப்படின்ற இந்த நாவல் வந்து 1936 வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த நாவலோடைய அவுட்லைன் என்ன அப்படின்னா அந்த கூலி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ப்ரொட்டகானிஸ்ட் வருவான். அவன் பேர் வந்துட்டு முன்னோ. ஸோ அந்த முன்னோட வாழ்க்கையில் வந்து என்ன நடக்குது, அவன் மூலமாக வந்துட்டு இந்தியாவுடைய கேஸ்ட் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ரூல் எப்படி இருக்குன்றத அழகாக வந்து நம்மளோட முல்க்ராஜ் ஆனந்த் வந்து இந்த நாவலில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அந்த முன்னோ அப்படின்ற கேரக்டர் வந்துட்டு பிறக்கிறதுலேருந்து இறக்குற வரையும் வந்துட்டு எல்லா இன்சிடென்ட்ஸுமே வந்து கவர் பண்ணியிருப்பார். இந்த நாவல் வந்துட்டு எங்கே நடக்குது அப்படின்னா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்தியா வந்துட்டு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பிக்சரைஸ் பண்ணியிருப்பார் இந்த நாவல் மூலமாக. இதில் வர பிளேசஸில் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம முன்னே பிறக்கிற பிளேஸ் பிலாஸ்பூர், அதுக்கப்புறம் ஷாம் நகர் போவோம், அதுக்கப்புறம் தௌலத்தாப்பூர் போவோம், அதுக்கப்புறம் பாம்பே போவோம், அதுக்கப்புறம் சிம்லா போவோம். சிம்லாவில் வந்து அவன் இறந்து போயிடுவான். ஸோ இதெல்லாம் தான் இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ். ஸோ அடுத்து வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா வந்து முன்னோ. அவன் தான் வந்து இந்த நாவலுடைய ப்ரொட்டகானிஸ்ட். அவன் வந்துட்டு ஆக்சுவலி ஒரு ஆர்ஃபன் பாய். அவனுக்கு வந்து அம்மா அப்பா கிடையாது. ஸோ அவங்களோட ஆண்ட் அண்ட் அங்கிள் தான் வந்து அவனை வளர்த்திட்டு இருப்பாங்க. அவன் வந்து ஒரு 14 வயசு பையன். பிலாஸ்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருப்பான். அது வந்துட்டு ஒரு ரொம்ப ரிமோட்டான வில்லேஜ். அந்த வில்லேஜில் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருப்பான். இவனை வளர்த்துற அங்கிள் அண்ட் ஆண்ட் யார் அப்படின்னா தயாராம் அண்ட் குஜ்ரி அப்படிங்கிறது தான் வந்து அவங்க அங்கிளோட ஆண்ட்டு. அப்புறம் வந்து இந்த முன்னும் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வேலை செய்ய போவான். அந்த வீட்டில் வந்துட்டு லேபர் பாயாக வேலை பார்ப்பான். எந்த வீட்டில் அப்படின்னா பாபு நாத்து ராம் அப்படின்ற ஒருத்தனோட வீட்டில் தான் வேலை பார்ப்பான். ஸோ இந்த பாபு நாத்து ராம் யார் அப்படின்னா இம்பீரியல் பேங்க்கில் வந்து சப் அக்கௌண்டண்ட்டாக இருப்பான். ஸோ இந்த இம்பீரியல் பேங்க் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஷாம் நகரில் இருக்குது. ஸோ ஃபோர்த் கேரக்டர் யார் அப்படின்னா பிரேம்சந்த், நம்ம பாபு நாத்து ராமோடைய தம்பி.
ஒரு நல்ல டாக்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு பாபு நாத்துராமோட ஒய்ஃப் பிபி உத்தம் கவுர். ஸோ இவங்க அந்த பிபி உத்தம் கவுர் தான் வந்துட்டு நம்ம ப்ரொட்டகானிஸ்ட் முன்னுவை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. வேலைக்கார பையன் தான், நீ ஓவர் ஒர்க் வந்து கொடுத்து அவனை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பாபு நாத்துராமோட பொண்ணு வருவா, அவள் பேர் வந்து ஷீலா. ஸோ இது இல்லாமல் வந்து இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. பிரபு தயால் அப்படின்றவங்க. ஸோ இவர் வந்துட்டு ஒரு பிக்கிள் ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு இருப்பார் இந்த நாவல் பொறுத்தவரையும். அடுத்து வந்துட்டு இந்த கண்பத் யார் அப்படின்னா பிரபு தயாலோடைய அந்த ஃபேக்ட்ரியில் வந்துட்டு பார்ட்னராக இருப்பார். இவங்க இல்லாமல் சார் டோட்லர் மால்னு வருவாங்க. டோடர் மால் வந்து யார் அப்படின்னா ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். நம்ம பிரபு தயால் இருக்கார்ல, ஸோ அவருடைய பிக்கிள் ஃபேக்ட்ரி மேலே கேஸ் போடுவாங்க. ஸோ அது இங்கே இல்லாமல் வந்துட்டு ஹரி அண்ட் ரத்தன். ஸோ இவன் வந்து இந்த முன்னும் வந்துட்டு சார் ஜார்ஜ் ஒயிட் காட்டன் மில்ல வந்து வேலை பார்ப்பான். ஸோ அப்போ வந்து வேலை பார்க்குறப்ப அவங்க வந்து ஹரி அப்படின்ற ஒரு ஃப்ரெண்டை வந்து பிடிச்சிருப்பான். ஹரியும் நம்ம முன்னும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக பழகுவாங்க. அவங்க இல்லாமல் இந்த ரத்தன் அப்படின்ற ஒரு கேரக்டர் வருவான். இந்த ரத்தன் அப்படிங்கிறவன் வந்துட்டு ரெஸ்லராக இருப்பான். ஸோ அந்த சார் ஜார்ஜ் ஒயிட் காட்டன் மில்ல வந்துட்டு நிறைய மக்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ஒர்க்கர்ஸ் இருப்பாங்கள்ல, ஸோ எல்லா ஒர்க்கர்ஸையுமே வந்துட்டு நிறைய வேலை வாங்கிட்டு லோ வேஜஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது பேர் தான் கேபிட்டலிசம்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய வேலை வாங்க வேண்டியது, பட் கம்மியான காசு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இதை எதிர்த்து நம்ம ரத்தன் வந்து போராடுவார். ஸோ இந்த ரத்தன் போராடுறத பார்த்து நம்மளோட முன்னுக்கு வந்துட்டு அவன் வந்து இன்ஸ்பிரேஷனாக தெரியும். ஸோ இவங்க இல்லாமல் அந்த ஜார்ஜ் ஒயிட் காட்டன் மில்ல வந்துட்டு நிறைய ஒர்க்ஸை வந்து புல்லி பண்ணுறது அது மாதிரி வந்துட்டு யார் பண்ணோம் அப்படின்னா ஜிம்மி தாமஸ் அப்படின்ற ஒரு ஃபோர்மேன் தான், அந்த ஃபேக்ட்ரியோட ஃபோர்மேன் தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அவங்க இல்லாமல் இன்னொரு மெயின் கேரக்டர் யார் அப்படின்னா மிஸ்ஸஸ் மெயின்வாரிங். இவங்க வந்துட்டு ஆக்சுவலி ஒரு இங்கிலீஷ் இந்தியன். ஸோ இவங்களோட ஆன்செஸ்ட்ரி அப்படின்னா இங்கிலீஷ் இந்தியன் கலந்து தான் வந்துட்டு இவங்க இருப்பாங்க. ஸோ இங்கிலீஷ் சொசைட்டி நம்மளை எப்படியாவது அக்செப்ட் பண்ணிக்காதா அப்படின்ற ஒரு ஏக்கத்திலே இருப்பாங்க. பிகாஸ் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் பீப்புள் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஒயிட் பீப்புள் வந்து நிறைய இந்தியன்ஸ் வந்துட்டு ஒயிட்ஸ் ஆகணும்னே வந்துட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. அதையோட அஸ்பிரேஷனோடய இருப்பாங்க. ஸோ அவங்க நடக்கிறது பேசுறது எல்லாமே வந்துட்டு ஒயிட் பீப்புள் அடாப்ட் பண்ணியே இருக்கும். ஸோ இவங்க வந்துட்டு ஆக்சுவலி வந்து தான் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் பீப்புள் ஆகணும், ஒன் ஆஃப் த இங்கிலீஷ் உமன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு யங் இங்கிலீஷ் சோல்ஜரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களோட வந்து இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ். அடுத்து வந்து நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம முன்னே வந்து எங்கே பிறக்கிறோம் அப்படின்னா பிலாஸ்பூரில் வந்துட்டு காங்க்ரா ஹில்ஸ்னு ஒரு ஹில்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஹில்ஸில் வந்து ஜாலியாக அவனோட சைல்டுஹுட்லலாம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ஒரு ஆர்ஃபன் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவங்களோட அங்கிள் அண்ட் ஆண்ட் வந்து அவனை 14 வயசு வந்து வரை வளர்த்திருப்பாங்க. பட் அப்படி வளர்த்தினாலுமே வந்துட்டு அவங்க ஆண் குஜ்ரி இருக்காங்கல்ல, அவங்க எப்பயுமே வந்துட்டு இந்த பையனை போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் வந்து டார்ச்சர் பண்ணாலுமே வந்துட்டு அவனுக்கு அந்த சின்ன வயசுனாலே எதுவுமே தெரியாது. எவ்வளோதான் வேலை கொடுத்தாலும் செஞ்சுட்டு ஜாலியாக சொந்த ஊரில் வந்துட்டு அலைஞ்சிட்டு இருப்பான். பட் ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா இந்த அங்கிள் அண்ட் ஆண்ட்னால அவங்களோட சொந்த செலவுக்கே வந்துட்டு காசு இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவங்க அங்கிள் என்ன சொல்லிடுவார் அப்படின்னா நீ வந்துட்டு உன்னோட தயாரம் என்ன சொல்லுவார் அப்படின்னா நீ இனிமேல் உன்னோட வாழ்க்கையை நீ தான் பார்த்துக்கணும், உனக்கு 14 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஷியாம் நகர் கூப்பிட்டு போகிறார். இந்த ஷியாம் நகர், ஸோ இவன் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் 14 வயசு பையன் இப்போ தான் அவனுடைய வில்லேஜை வந்து சிட்டிக்கு போகிறான். ஸோ சிட்டி வந்துட்டு என்ன சிட்டி அப்படின்னா ஷியாம் நகர் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகிறான். இவங்க அங்கிள் தான் கூப்பிட்டு போகிறார். ஷியாம் நகரில் இந்த பாபு நாத்து ராமுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ அங்கே வந்து அந்த பாபு நாத்து ராம் கிட்ட நீ வந்துட்டு வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் ஒரு 3 ரூபாய்க்கு வந்து ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி போடுறாங்க. ஸோ இதுக்கு மேலே வந்துட்டு நீ வந்து இங்கே தான் வேலை பார்த்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கிள் வந்து முன்னுவை வந்து அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். ஸோ இந்த பாபு நாத்துராமோடைய வீட்டில் வந்து எல்லாமே ரொம்ப அதிகாரத்தன்மையாக தான் இருக்கும். யாருமே இவங்ககிட்ட கைண்டாகவே நடந்துக்கல. எக்ஸப்ட் பாபு நாத்துராமோடைய தம்பி மட்டும்தான், அந்த பிரேம்சந்த் மட்டும்தான் இவங்ககிட்ட கொஞ்சம் கைண்டாக பேசுவார். மித்தபடி அந்த பாபுநாத்தோட ராமோட ஒய்ஃபும் சரி, ஒய்ஃப் வந்துட்டு ரொம்ப கடுமையாக வந்துட்டு இவன் மேலே வந்துட்டு அடிக்கடி அடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டிக் வயலன்ஸில் ஈடுபடுறது, அது இல்லாமல் நிறைய ஓவர் ஒர்க் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அவனை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் இந்த பாபுநாத்துராமுக்கு ஒரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க பேர் தான் ஷீலா. ஸோ ஒரு நாள் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஷீலாக்கு வந்து எப்பயுமே வந்து அது வந்து ஒரு குட்டி பொண்ணு. ஸோ நம்ம முன்னும் வந்து கொஞ்சம் வளர்ந்த பையன். அவன் என்ன பண்ணுவான், இப்போ எப்பயுமே வந்து ஷீலாக்கு வந்துட்டு விளையாட்டு காட்டிகிட்டு இருப்பான். ஸோ குரங்கு மாதிரி நடித்து விளையாட்டு காட்டிகிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி வந்து விளையாட்டுத்தனமாக வந்து குரங்கு மாதிரி நடிக்கிற போது என்ன ஆகும் அப்படின்னா ஷீலாவை போய் வந்துட்டு இவன் குரங்கு மாதிரி பண்ணுறேன்னு சொல்லி இமிட்டேட் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஷீலான்ற பொண்ணை வந்துட்டு லைட்டாக பைட் பண்ணிடுவான். ஸோ கடிச்சதில் வந்து அந்த பொண்ணுக்கு வீங்கி போயிடும். இதை பார்த்த பாபுநாத்துராம் வந்துட்டு அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிச்சிருவான். அவங்க ஒய்ஃபை வந்து
அடிச்சிருவாங்க. ஸோ ரொம்ப டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து ரொம்ப ப்ரூட்டலாக போயிடும். அதனால் அந்த பையன் வந்து பயந்துட்டு அந்த ஷாம் நகர் விட்டு ஷாம் நகர் எப்படியாவது இந்த வீட்டை விட்டு தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அழுதுகிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடி வந்து ஒரு ட்ரெயின் ஏறிடுவான். ஸோ அந்த ட்ரெயின் ஏறினா அந்த ட்ரெயின் எங்கே கொண்டு போய் விடும் அப்படின்னா அவனை தௌலத்பூர்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விடும். ஸோ தௌலத்பூர்லலாம் வந்து இவன் யாரை மீட் பண்ணுவான் அப்படின்னா பிரபு அப்படின்ற இன்னொருத்தரை வந்து மீட் பண்ணுவான். ஸோ இந்த பிரபு வந்துட்டு ரொம்ப கைண்டாக இருப்பார். பிரபுவும் சரி அவருடைய ஒய்ஃபும் சரி இவன் மேலே வந்துட்டு ரொம்ப பாசமாக இருப்பாங்க. பட் வந்து பிரபு வந்து அவ்வளோ ரிச் கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு பிக்கிள் ஃபேக்ட்ரி வச்சு நடத்திட்டு இருப்பார். ஸோ நீ வா, நான் வந்துட்டு உனக்கு வேலை தரேன், என்னுடைய ஃபேக்ட்ரியிலே வேலை தரேன், நீ அங்கே பாரு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பட் அந்த ஃபேக்ட்ரியை வந்துட்டு நிறைய வேலை இருக்கும். அந்த ஃபேக்ட்ரியில் ஹெவி ஒர்க்காக இருக்கும். பட் லோ வேஜ் தான். பட் இருந்தாலுமே வந்துட்டு இவனுக்கு வந்து அந்த பிரபு காட்டுற அன்பு வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ அவரும் வந்துட்டு கொஞ்சம் வயசானவர், ரொம்ப புவரும் கூட. எப்படியோ வந்துட்டு இந்த பிக்கிள் ஃபேக்ட்ரி நடத்தினா போதும் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அந்த ஃபேக்ட்ரி வந்துட்டு ரொம்ப ஸ்டிங்க் ஆகும், ரொம்ப ஸ்மெல் வரும், ரொம்ப க்ளீனாகவே இருக்காது அந்த ஃபேக்ட்ரி. எப்பயுமே வந்துட்டு அதிக அளவு ஸ்மோக் வரும். ஸோ அந்த ஃபேக்ட்ரியில் வந்துட்டு ஏரே உள்ளே போகாதபடி வந்துட்டு அந்த அளவுக்கு வந்து இந்த பில்டிங் வந்து மோசமாக இருக்கும். ஸோ இந்த நிலமையில தான் வந்துட்டு நம்ம முன்னே வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். ஸோ இங்கேருந்து வந்துட்டு அந்த ஃபேக்ட்ரி வந்து ஹெவி ஸ்மோக் ரிலீஸ் ஆகுது, இதனால் வந்துட்டு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படும், எனக்கும் வந்து பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி யார் வந்துட்டு அந்த பிக்கிள் ஃபேக்ட்ரி மேலே கேஸ் கொடுக்குறா அப்படின்னா சர் டோடர்மால் அப்படின்ற ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து பிரபுவோட ஃபேக்ட்ரி மேலே கேஸ் போட்டுருவான். ஸோ பிரபுவோட ஃபேக்ட்ரி மேலே கேஸ் போட்டோடனே வந்து பிரபு எப்படியோ சமாளித்து சார் டோடர்மால் எப்படியோ மடக்கிடுவார். நான் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து பிக்கிள் கொடுக்குறேன், ஊறுகாய் கொடுக்குறேன், அதுவும் இல்லாமல் வந்து உங்களுக்கு வேணும் மணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றி அந்த கேஸை வந்து வாபஸ் வாங்க சொல்லிடுவார். ஸோ இந்த டைம் வந்து இப்படி முடிச்சுட்டு இருக்கும்போது இவருடைய கஷ்டமான சைடில் வந்து இந்த பிரபுவோட இவன் இருப்பான்ல, ஸோ அவனுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் கண்பத், அவன் வந்துட்டு பணம் ஏமாற்றி சீட் பண்ணிட்டு போயிடுவான். அதனால் வந்து நம்ம பிரபு வந்து பேங்க்ரப்ட் ஆயிடுவார். ஸோ நிறைய கடன் வந்துடும். என்ன பண்ணுவார் அப்படின்னா தான் கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் விற்றுட்டு கடன் அடைச்சிட்டு இவர் வந்துட்டு தான் சொந்த ஊருக்கே போயிடுவார். ஸோ இப்போ முன்னுக்கு வந்துட்டு அங்கே இருந்த ஃபேக்ட்ரியில் இருந்த வேலையும் போச்சு. ஸோ வேலை போனதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடு ரோட்டில் நின்றுட்டுருப்பான். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஒரு எலஃபண்ட் டிரைவர் வந்து மீட் பண்ணுவான். ஸோ அந்த எலஃபண்ட் டிரைவர் கிட்ட கேட்பான், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு கேட்டோன்னே அவன் வந்துட்டு நான் நான் என்னுடைய சர்க்கஸ் டீமோட வந்து நான் வந்து பாம்பேக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். ஸோ அப்புறம் இந்த எலஃபண்ட் டிரைவர் வந்து பாம்பே பற்றி சொல்லுவான். நம்ம முன்னுக்கு பாம்பே வந்து பெரிய சிட்டி, அங்கே நிறைய ஃபேக்ட்ரிஸ்லாம் இருக்கும், நிறைய மக்கள் வந்துட்டு அங்கே வந்துட்டு நிறைய சம்பாதிப்பாங்க, ஒரு நல்ல நீட்டான லைஃப் ஸ்டைல் வாங்கினோடனே நம்ம முன்னுக்கு வந்துட்டு ஆசை வந்துடும். ஸோ நம்ம பாம்பே போனால் நம்ம ஒரு நல்ல ஃபேக்ட்ரியில் வந்து வேலை பார்த்து நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட சரின்னு சொல்லிட்டு அந்த எலஃபண்ட் டிரைவரோடய வந்துட்டு அவனோட எலஃபண்ட்லேயே ஏறி வந்துட்டு பாம்பேக்கு வந்து ட்ராவல் ஆகி போயிடுவான். ஸோ ட்ராவல் ஆகி போனால் அவனுக்கு வேலையே கிடைக்காது, ஸ்ட்ரீட்லேயே படுத்து தூங்குவான், ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் வந்து இந்த பாபுநாத் ராம் இருக்கான்ல, அவனோட வீட்டில் ஒர்க் பண்ணப்போ கஷ்டப்பட்டான், அந்த ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணப்போ கஷ்டப்பட்டான். ஸோ பாம்பேவாவது வந்தாவது அவனுக்கு ஒரு விடியல் ஏற்படும்னா கிடையாது. ஸோ இங்கேயும் வந்துட்டு அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான். ஸோ ஒரு நாள் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஜார்ஜ் ஒயிட் காட்டன் மில்லை பார்க்குறான். ஸோ அங்கே பார்த்தோன்னே வந்துட்டு ஸோ இங்கே வந்துட்டு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ஸோ அப்போ அங்கே போய் வந்து சேர்ந்துக்கிறான். ஸோ அங்கேயும் வந்து கூலியாக தான் வேலை பார்த்துட்ருக்கான். ஸோ எங்கே போனாலுமே வந்துட்டு அந்த கூலி வேஜ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கு இவன் பார்த்த வரையும் எந்த சிட்டிக்கு போனாலுமே அவங்க வந்து ஸ்ட்ரீட்டில் தூங்க வேண்டியது, நிறைய ஒரு 12 மணி நேரம் வேலை பார்த்தா கூட அவங்களுக்கு வெறும் 100 ரூபா அந்த மாதிரி ரொம்ப லோ வேஜஸை தான் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு ரொம்ப மாதிரி மனசு வேதனையாக இருக்கும். வாழ்க்கையில் எப்படியாவது வெற்றி பெற்ற மாட்டோம் அப்படின்ற ஒரு தாட்டோடே வந்துட்டு அந்த வேலை பார்த்துட்டு இருப்பான். இந்த ஒயிட் காட்டன் மில்லை வந்துட்டு எப்பயும் கஷ்டப்படாது ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிருவானுங்க. எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறது, அந்த இதில் வந்துட்டு மோஸ்ட்லி அடிக்கிறது, டொமஸ்டிக் வயலன்ஸில் நிறைய இது வந்து ஈடுபடுவானுங்க. முக்கியமாக வந்துட்டு அந்த ஜிம்மி. ஸோ அவன் வந்துட்டு இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் வந்து அடிக்கிறத பார்த்துட்டு அவன் கூட இருந்த ஒரு ஒர்க்கர் ரத்தன் அப்படிங்கிறவன் வந்துட்டு நம்ம ஜிம்மி தாமஸ் மேலே வந்துட்டு அவன் மேலே வந்துட்டு போராட்டம் நடத்துவான். எல்லா ஒர்க்கர்ஸையும் வந்துட்டு கை கோர்த்துக்கிட்டு எல்லாரும் வந்துட்டு போராடுங்க, நம்மளோட குரல் வந்து நம்ம கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு காதுகளுக்கு கேட்கும்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட்ரியில் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து எல்லாரும் போராட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த போராட்டம் கடைசியில் வந்துட்டு கம்யூனல் ரைட்டில் கொண்டு போய் முடிஞ்சிடும். ஸோ ஒரு பிரச்சனை மாதிரி வந்துடும், ஒரு கம்யூனிட்டி பிரச்சனை மாதிரி வந்துடும். ஸோ அங்கே அதனால் அந்த கம்யூனல் ரைட்னால அந்த ஃபேக்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணப்படுது. ஸோ முன்னும் வந்துட்டு அங்கேருந்தும் என்ன பண்ணுறதுன்னு தெரியும். அவன் இப்போ சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திரும்ப நடு ரோட்டுக்கு வரான். ஸோ பாம்பே இருக்கிற ஏதாவது ஒரு வேலை கிடைக்காதான்னு
ஸ்ட்ரீட்டாக அலைஞ்சிட்டு இருப்பான், எங்கேயுமே கிடைக்காது. ரொம்ப ஸ்டார்வாகுவான், ரொம்ப பஞ்சத்தால் வாழுவான். அந்த வெறும் 14 வயசு பையன் தான். ஆனால் வந்துட்டு அவன் வாழ்க்கையில் வந்து அவ்வளோ கஷ்டப்படுவான். கஷ்டப்பட்டா வந்து கடைசியில் ஒரு நாள் வந்து பாம்பேயோட ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு கார் வந்து அவனை வந்து இடிச்சிடும். ஸோ கார் வந்து இடிச்சா அந்த கார் வந்து யாரோடது அப்படின்னா மிஸ்ஸஸ் மெயின்வாரிங் அப்படின்ற ஒரு இந்தியன் இங்கிலீஷ் ஒரு உமனோடது. ஸோ அந்த உமன் வந்துட்டு எப்படி அப்படின்னா வந்து அவங்க வந்து இங்கிலீஷ் சொசைட்டியில் எப்படியாவது வந்துட்டு நம்ம வந்துட்டு இடம் பெற்றணும், இங்கிலீஷ் உமனுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளும் வந்துட்டு அவங்க வந்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் ஒரு உமன். ரொம்ப நல்ல ஒரு மனசு உள்ளவங்க தான். ஸோ அவங்க வந்துட்டு நம்ம முன்ன வந்து இடிச்சிடுறாங்க. இடித்தோடனே வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முன்னோட நிலமையை பார்த்துட்டு அவனை வந்து ஷிம்லா கூப்பிட்டு போயிடுறாங்க. ஸோ நீ ஏன் கூட வந்துரு, எனக்கு வந்து கீழே வந்து வேலை பாரு, நான் உனக்கு அடைக்கலம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னும் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க. ஃபஸ்ட் டைம் அந்த இவனுடைய இந்த பிரபுக்கு அப்புறம் பாசம் காட்டுறது நம்ம மிஸ்ஸஸ் மெயின்வாரிங் தான். ஸோ அவங்க வீட்டில் வந்துட்டு ரிக்ஷா ஓட்டுறது. ஸோ அந்த அந்த மிஸ்ஸஸ் மெயின்வாரிங்க்கு வந்துட்டு அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறது எல்லா வேலையும் வந்து முன்னும் செஞ்சிட்ருக்கான். பட் செய்ய வந்துட்டு அவனுக்கு டியூபர் க்ளோசஸ் அஃபெக்ட் ஆகிடுது. ஸோ ரொம்ப நாளாக சாப்பிடாம இருந்தனால புவர் ஹெல்த்னால வந்துட்டு அவனுக்கு டிபி வந்துடுது. அந்த ஷிம்லாவில் இருக்கிற கோல்டு வெதர் வந்து ஒத்துக்கல. ஸோ கடைசியில் 15 வயசில் வந்துட்டு அவன் இறந்து போயிடுறான். இதுதான் வந்துட்டு கூலி அப்படின்ற நம்ம முன்னோட கதை. ஸோ வந்துட்டு இது ரிஃப்ளெக்ட் பண்ணுது அப்படின்னா ஆஸ் அ இந்தியனாக அவனுக்கு வந்து எவ்வளோ தீமைகள் இழைக்கப்படுது. ஸோ அவன் வந்துட்டு ஒரு லோவர் காஸ்ட்டில் இருந்தனால அப்பர் கிளாஸ் பீப்புள் வந்துட்டு அவனை வந்து எவ்வளோ வந்து இது பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் முக்கியமாக என்ன அப்படின்னா ஃபேக்ட்ரியில் வந்துட்டு எந்த அளவுக்கு ப்ரூட்டலான வயலன்ஸில் வந்து எல்லாரும் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த நாவல் மூலமாக வந்துட்டு நம்ம முல்க்ராஜ் ஆனந்த் சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது இம்பார்ட்டண்ட்டான எம்சிக்யூஸ். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க்ஸ் ஒரு 10 கொஷின்ஸ் இருக்குது. பார்த்ததுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து எண்ட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன அப்படின்னா முல்க்ராஜ் ஆனந்த் வந்துட்டு எந்த தியரியை வந்து பிலீவ் பண்ணார்? ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்கா, ஆர்ட் ஃபார் லைஃப் சேக்கா அப்படின்னா கரெக்டான ஆன்சர் ஆர்ட் ஃபார் லைஃப் சேக். ஸோ ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக் அப்படின்னா ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டோரி வெறும் என்ஜாய்மெண்ட்டுக்கு மட்டும் எடுத்தாங்க அப்படின்னா அது ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சில படங்கள் வந்துட்டு வெறும் என்டர்டைன்மெண்ட்டுக்காக மட்டும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான படங்கள்லாம் ஆர்ட் ஃபார் ஆர்ட் சேக்கில் வரும். பட் ஆர்ட் ஃபார் லைஃப் சேக் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சோஷியல் இஷ்யூவை பற்றி பேசுவோம். ஸோ நம்ம இந்த படத்தை பார்க்குறது மூலமாக இல்லை அந்த புக்கு படிக்கிறது மூலமாக ஆடியன்ஸ் வந்துட்டு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்ற மோட்டோவோட அந்த டேரக்டரும் அந்த ரைட்டரும் வந்துட்டு ஒரு கதை எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ஆர்ட் ஃபார் லைஃப் சேக். ஸோ நம்ம முல்க்ராஜ் ஆனந்தோடைய எல்லா நாவல்ஸுமே வந்துட்டு ஆர்ட் ஃபார் லைஃப் சேக் அப்படிங்கிறதுலாம் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது வந்துட்டு ஆனந்த் கம்பைன்ஸ். ஸோ நம்ம முல்க்ராஜ் ஆனந்த் இருக்கார்ல, அவர் வெறும் ஃபிக்ஷன்னா வந்துட்டு ஃபிக்ஷன் மட்டும் எழுத மாட்டார். ஸோ அவருடைய நாவல் எடுத்தோம் அப்படின்னா அவருடைய நாவலில் வந்து ஃபிக்ஷன் இருக்கும், கற்பனை கதை இருக்கும், அதோட ஹிஸ்ட்ரியை கம்பைன் பண்ணியிருப்பார். அதுவும் இல்லாமல் ஆந்த்ரோபாலஜியை கம்பேர் பண்ணியிருப்பார். ஸோ ஹியூமன் பற்றி படிக்கிறதும் சரி, ஹிஸ்ட்ரி சரி, ஃபிக்ஷனும் இது மூணுமே வந்துட்டு நம்மளால் இந்த கூலி நாவலில் பார்க்க முடியும். ஸோ தேர்ட் வந்துட்டு நம்ம முல்க்ராஜ் ஆனந்த் டீப்லி இன்ஃப்ளூயன்ஸ்டு பை காந்திஜி. ஸோ காந்திஜி அண்ட் இவர் வந்துட்டு ஆக்சுவலி இந்த நாவல் வந்து எழுதப்பட்ட காலகட்டம் பப்ளிஷ் ஆன காலகட்டமே 1936 தான். ஸோ இண்டிபெண்டன்ஸ்க்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த நாவலை வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. ஸோ முல்க்ராஜ் ஆனந்த் வந்துட்டு காந்திஜியோட வெரியன் கூட சொல்லலாம். ஸோ அவர் நடத்தின எல்லா போராட்டங்கள்லையுமே நம்ம முல்க்ராஜ் ஆனந்த் வந்து கலந்துருக்காரு. பல வாட்டி வந்து ஜெயிலுக்கும் போயிருக்காரு. ஸோ இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. காந்திஜி வந்துட்டு ரொம்ப டீப்பாக அவர் வந்துட்டு இன்ஸ்பயர் ஆகிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு நான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு நாவல் வந்து அன்டச்சபிள் அப்படின்ற நாவலுக்கு வந்துட்டு ப்ரிஃபேஸ் யார் எழுதியிருக்கா அப்படின்னா E.M. ஃபாஸ்டர் அப்படின்ற ஒரு பெரிய ரைட்டர் தான் வந்துட்டு ப்ரிஃபேஸ் எழுதியிருக்காரு அன்டச்சபிள் அப்படின்ற ஒரு நாவலுக்கு. ஸோ இந்த E.M. ஃபாஸ்டர் யார் அப்படின்னா பேசேஜ் டு இந்தியா அப்படின்ற ஒரு பெரிய நாவல் எழுதின ஒரு ரைட்டர் தான். ஸோ அடுத்தது வந்துட்டு 5th கொஷின், டோட்டல் நாவல் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி எந்த நாவலை சொல்லுவாங்க? டோட்டல் நாவல் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம கூலி அப்படின்ற இந்த நாவலை வந்து டோட்டல் நாவல் ஆஃப் ஹியூமன் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்துட்டு ஹூ இஸ் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் ஆஃப் இந்தியா? நம்மளுக்கு தெரியும், முல்க்ராஜ் ஆனந்த். 7th கொஷின், ஹூ டஸ் முல்க்ராஜ் ஆனந்த் சட்டைரைஸ் இன் கூலி? ஸோ யாரை வந்துட்டு முல்க்ராஜ் ஆனந்த் இந்த கூலி மூலமாக வந்துட்டு சட்டைரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் தி புவர் பீப்புள். ஸோ நிறைய புவர் பீப்புள் வந்துட்டு கூலி வேலைகளுக்கு வந்து ஃபேக்ட்ரிலையும் சின்ன சின்ன வீடுகள்லேயும் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ அப்படி வேலை பார்க்குறப்ப அந்த புவர் பீப்புளை வந்துட்டு ஒரு டாகை வந்து ட்ரீட் பண்ணுற மாதிரி அவ்வளோ டிஸ்கிரிமினேட் பண்ணி ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ரிச் கிளாஸ் பீப்புளும் சரி இல்லை மிடில் கிளாஸ் பீப்புளும் சரி புவர் பீப்புளை வந்துட்டு எந்த அளவுக்கு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க அவங்களுடைய பவர் யூஸ் பண்ணி அப்படிங்கிறத வந்துட்டு அழகாக வந்து இந்த நாவல் வந்து எடுத்து வச்சிருப்பாரு. ஸோ 8th வந்து கொஷின் என்ன அப்படின்னா ஹூ கால்டு கூலி நாவல் வந்துட்டு
கூலி நாவலில் கேரக்டர் நாவல். ஸோ கூலி நாவலை கேரக்டர் நாவல்னு கூப்பிட்டவங்க யார் அப்படின்னா எட்வின் மியூர் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்துட்டு இந்த கூலி நாவல் வந்து கேரக்டர் நாவல்னு சொல்லியிருக்காரு. ஸோ 9th கொஷின், த ஸ்வாட் அண்ட் த சிக்கிள் வாஸ் ரிவ்யூடு பை. இந்த ஸ்வாட் அண்ட் த சிக்கிள் அப்படிங்கிறதும் நம்ம இவரோட முல்க்ராஜ் ஆனந்தோட இம்பார்ட்டண்ட்டான நாவல். அதை ரிவ்யூ பண்ணவர் யார் அப்படின்னா நம்ம ஜார்ஜ் ஆர்வெல். ஸோ இந்த ஜார்ஜ் ஆர்வெல் வந்துட்டு 2 ஃபேமஸான நாவல்ஸ் எழுதியிருக்காரு. ஒன்று 1984, இன்னொன்று அனிமல் ஃபார்ம்ஸ். ஸோ அவ்வளோ பெரிய ரைட்டர் வந்து நம்ம முல்க்ராஜ் ஆனந்தோட த ஸ்வாட் அண்ட் த சிக்கிள் அப்படின்ற நாவல் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்காரு. அடுத்து வந்துட்டு முல்க்ராஜ் ஆனந்த் இருக்கார்ல, அவர் ஆக்சுவலி வந்துட்டு ப்ளூம்ஸ்பெரி குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப்போட வந்துட்டு அவர் அட்டாச்மெண்ட்டில் இருந்தார். இவர் வந்து இங்கிலாண்டில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்தபோது இவர் வந்துட்டு ப்ளூம்ஸ்பெரி குரூப்பில் வந்து கலந்துக்கிறதுக்காக வேண்டிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ இந்த ப்ளூம்ஸ்பெரி குரூப் வந்துட்டு வெர்ஜீனியா உல்ஃப் அவங்களோட அசோசியேட்டான ஒரு குரூப். ஸோ அவங்களோட கலந்துக்கிட்டு அந்த டிஸ்கஷன்லலாம் ஈடுபட்டிருக்காரு. ஸோ ப்ளூம்ஸ்பெரி குரூப்புக்காக வந்துட்டு கான்வர்சேஷன் வந்துட்டு நம்ம ரைட்டர் வந்து எழுதியிருக்காரு. ஸோ ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஹைப்ரோ. பாய்.